பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு ஆர்ட் எப்படி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி டாமினேட் பண்ற ஆர்ட்டா மாறுச்சு, அதை பத்தின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறது. நம்ம எல்லாருக்குமே தேவதாசி சிஸ்டம் பத்தி தெரியும். அந்த சிஸ்டம் பத்தி ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அதுல இருந்த பெண்கள் எல்லாரும் ரொம்ப படிச்சிருந்தாங்க. மற்ற பெண்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய உரிமைகள் இருந்துச்சு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க வேணாம், பிகாஸ் தே ஆர் டெக்னிக்கலி டிவோட்டட் டு டெம்பிள்ஸ். அவங்களுக்கு செக்ஷுவல் ஃப்ரீடம் இருந்துச்சு அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று என்னன்னா, அவங்க டெம்பிள்ல அவங்கள வச்சுட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பிரச்சனைகள் நம்ம அதை கம்ப்ளீட்டா இப்போ அபாலிஷ் பண்ணியாச்சு. இப்போ அது பிரச்சனை இல்லை. என்ன மேட்டர்னா, அந்த தேவதாசி பெண்கள் ஆடின டான்ஸ் பரதநாட்டியம். பட் அவங்களோட பரதநாட்டியம் என்னென்ன விஷயங்கள் பேசுச்சுன்னா, செக்ஷுவாலிட்டி, ஃபெமினிட்டி, சென்சுவாலிட்டி, லவ், லஸ்ட் எல்லாமே. பட் இந்த ஒரு தேவதாசி சிஸ்டம் யாரும் ஒரு பெருசா அந்த டைம்ல பிரச்சனையா பார்க்கல. அப்புறமா பிரிட்டிஷ் வராங்க. பட் பிரிட்டிஷ் இதை பார்த்ததும் அவங்களுக்கு அது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. ஏன்னா அவங்க பெண்களை பார்த்த விதம் வேற. இங்க இந்த தேவதாசி சிஸ்டம்ல அவங்கள பெண்களை பார்த்ததும் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. அவங்க நிறைய அலகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு ஸ்க்ரூட்டினி இல்லாம இருக்கு, ஒரு கண்காணிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு. அந்த அலகேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்தவங்க அந்த காலத்துல இருந்த நேஷனலிஸ்ட். அவங்கெல்லாம் மோஸ்ட்லி யாருன்னா சோ கால்ட் அப்பர் கேஸ்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டான்ஸை இந்த சோ கால்டு லோவர் கேஸ்ட் தேவதாசி பெண்கள்கிட்ட இருந்து அவங்க வீட்டு பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க லிட்ரலா பண்ணது என்னன்னா, ஒரு டான்ஸ்ல லோவர் கேஸ்ட் உமனோட பாடியை ரிமூவ் பண்ணிட்டு சோ கால்டு அப்பர் கேஸ்ட் உமனோட பாடியை வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த டான்ஸ் ஒரு சானிடைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் கொண்டு வராங்க. அண்ட் தென் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெமினிட்டி, செக்ஷுவாலிட்டி, சென்சுவாலிட்டி பத்தி பேசின ஒரு டான்ஸை அப்படியே ஒரு பக்தி, கடவுள் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்க்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன மேட்டர்னா, பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரியில பெரிய பங்கு இந்த தேவதாசி பெண்களுக்கு உண்டு. பட் இப்ப கூட பரதநாட்டியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லி தராங்கன்னா, இந்த தேவதாசி ஃபேஸ் அப்படின்றது ஒரு ஃபேஸ் ஆஃப் டிக்ளைன் அப்படின்றது தான் சொல்லி தராங்க. இந்த மாதிரி ஹிஸ்டரியை மேனிப்புலேட் பண்றது, சேஞ்ச் பண்றதுன்றது சரியில்லை தானே. ஏன்னா இப்ப கூட ஒரு எளிய மக்கள் அந்த பரதநாட்டியம்ன்ற ஒரு கலை மீது உள்ள ஆர்வத்தால அதை படிக்கணும், அதை கத்துக்கணும்னு நினைச்சா எவ்வளவு ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஃபினான்ஷியலி எவ்வளவு ஹர்டில்ஸ் இருக்கு, எமோஷனலி, மாரலி எவ்வளவு ஹர்டில்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்னன்றதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதான் இந்த விஷயம் யாரும் ரொம்ப அதிகமா பேசாத மாதிரி தோணுச்சு. இது பேச வேண்டிய ஒரு விஷயம்.